friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். thumbnailல பார்த்திருப்பீங்க இந்த ரெண்டே பொருள் வந்து என்னோட ஹேர் growthக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினு போட்டுருப்பேன். சோ அத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல வந்து நான் ஒரு ரெண்டு பொருள் வந்து நான் யூஸ் பண்றது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அத உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படினு தான் இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். நம்மளோட ஹேர் growthக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளோட ஃபுட், அதுக்கு அப்புறம் ஹேர் கேர் ரொட்டீன். இதுதான் வந்து நான் மாறி எல்லா டைமும் சொல்லிட்டு இருக்கிறது. அதோட அந்த ஹேர் கேர் ரொட்டீன்ல இன்க்ளூட் ஆனது தான் இந்த ரெண்டு பொருளும். சோ அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் வந்து நல்ல டென்சிட்டியோட நல்லா வந்து வளரணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வேணும். நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நல்லா மசாஜ் பண்ணணும். அதுதானே, நம்ம மசாஜ் பண்ணோம்னா நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு பொருளையும் வந்து நான் 2 இயர்ஸாக வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சரி, அதை வந்து இன்னைக்கு நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். இந்த ரெண்டு பொருளும் நான் லாங் டர்மாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கையோட 10 விரல்கள் மட்டும் பத்தாது. ஸோ எக்ஸ்ட்ரா டூல்ஸ் இருக்கிறப்ப நம்ம அதையும் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கா என்னன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நானும் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நல்லாவே எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த ரெண்டு டூலையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிருக்கலாம். பட் இது வந்து நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படின்னு டவுட்டில் வந்து நீங்கள் அதை வாங்காமே இருந்திருக்கலாம். ரொம்ப கம்மியான காஸ்ட்டாக தான் இருக்கும் அது கூட. பட் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்ட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டு அதை வாங்காமல் கூட இருந்திருப்போம். ஸோ நானே பல தடவை அதை வந்து நான் வாங்காமல் இருந்திருக்கேன். பட் இந்த 2 இயர்ஸாக வந்து இதை யூஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து ஹெட் மசாஜ் பண்ணுறது. இதை நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து நமக்கு குத்துமோ, நமக்கு தலையில வந்து ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குமோ, இப்படி வந்து ஷார்ப்பாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் வந்து திங்க் பண்ணேன் இதை வாங்கினப்ப. ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து இதை யூஸ் பண்ணப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஏன்னா தலையில் வந்து பொடுகு இருந்ததுன்னா அந்த பொடுகையும் சரி, தலையில் உள்ள ட்ரைனஸையும் சரி, இது வந்து சூப்பராக எடுத்துருது. இது நம்ம மசாஜ் பண்ணுறப்ப வலிக்கிறது கிடையாது. ப்ளஸ் அந்த பொடுகோட நம்ம பொடுகு எப்போவுமே வந்து சீவி எடுப்பாங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி சீவறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம வந்து ஸ்கேல்பில் எப்பயுமே நம்மளோட நெகத்தை போடக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி இந்த டூலை வாங்கிட்டோன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜராக, இதை வந்து ஹெட் மசாஜர்னு தான் விற்கிறாங்க. ஸோ இது வந்து நல்லா யூஸ் ஆகுது. இப்படி வச்சுட்டு பண்ணோன்னா நல்லா சூப்பராக சுகமாக வேற இருக்கும் இதை பண்ணுறப்ப. ஸோ இதை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஸ்டெக் ஆகுற மாதிரி இருக்கும். பட் முடியலாம் இப்படி எடுக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டவே மாட்டாது முடியல. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு முடி கூட எனக்கு மாட்டுறதில்ல. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது ரொம்ப நாளாக வந்து நான் இந்த வீடியோவை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு வீடியோ மாறி தான் போயிட்டுருக்கும். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக இன்றைக்கி போட்டே ஆகணுங்கிறதுக்கோசரம் நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமானது. நம்ம என்னதான் வந்து மாஸ்க்கு போட்டாலும் நமக்கு அந்த மசாஜ் பண்ணுறது நம்ம விரல்களை மட்டும் வச்சு அழுத்தம் கொடுக்கறத விட இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுனால தப்பு இல்லை. ஸோ டெக்னாலஜி வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும்ல. அந்த மாதிரி இது வந்து சூப்பராகவே இருக்குது. இதை நீங்கள் எங்கே பார்த்தாலும் வாங்கிக்கலாம். இது இந்தியா ரேட்டில் எவ்வளோன்னு தெரியல. பட் யூஎஸில் வந்து நான் $1 வால்மார்ட்டில் வாங்கினேன். அதாவது வீட்டில் ஒருத்தர் இருந்தால் ஒருத்தருக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, எல்லாரும் ஒரே இதை யூஸ் பண்ணாதீங்க. பட் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் வந்து 2 வச்சுருக்கோம். நானும் என் பொண்ணு ஒன்று யூஸ் பண்ணிக்குவோம், இவர் தனியாக யூஸ் பண்ணிக்குவார். ஸோ எங்கள் வீட்டில் வந்து 2 இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நைட் கேர் ஹேர் கேர் ரொட்டீனுக்கு நீங்கள் ஆயில் தடவிட்டு மசாஜ் பண்ணணும்னு நினச்சா கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஆயில் மசாஜுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதை வந்து குளிக்கிறப்பயுமே நீங்கள் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சு ஒரு மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையும் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து கையில் மசாஜ் பண்ணுறத விட இதில் மசாஜ் பண்ணுறது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நம்மளே வந்து
அந்த மசாஜ் பண்ண பிறகு ஒரு விதமான சூடு வெளியே வரும் பாருங்கள், அதையே வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் இதில் மசாஜ் பண்ணுறதுனால. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது இன்னொரு டூல். அதுவுமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்கேல்ப் மசாஜர்னு இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. அதுவும் வந்து ஸ்கேல்ப் மசாஜர் தான். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஸ்கேல்ப் மசாஜர். நமக்கு வந்து ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவுமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும். ஹேர் மாஸ்க் போட்டுட்டு நம்ம தலைக்கு குளிக்கிறோம் இல்லையா, அந்த தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன். நம்ம தலைக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு அந்த ரின்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரின்ஸ் பண்ணுறப்பே நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு அழுத்தம் கொடுப்பேன். ஸோ ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரியும் நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிலிக்கான் தான், ஒன்றுமே பண்ணாது. ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி நல்லாவே சீவலாம் நீங்கள் தலையில். ஸோ தண்ணியோடு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட கை விரல்களில் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து நீங்கள் பாத் பண்ணுறப்ப தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஈவன் நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணுறப்ப கூட நைட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு படுத்திங்கன்னா நம்மளே வந்து அந்த ஹீட் வெளியே வரதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம், நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரெண்டையுமே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 வருஷம் ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது ரெண்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்காங்க. அவங்க நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமான வீடியோஸ் வந்து உள்ளார தான் இருக்குது. நான் பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன், கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஹேர் ஆயில் வந்து ரொம்ப முக்கியமானது. வெறும் தேங்காய் எண்ணெயை தடவர காலம்லாம் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபுட்டுலேயுமே வந்து சத்து இல்லை, நம்ம தண்ணிலையுமே சத்து இல்லை. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நியூட்ரிஷன் வந்து நம்மளோட எண்ணெய்க்காக இருக்கட்டும், நம்ம ஃபுட்டுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து கொடுத்து தான் ஆகணும். அதனால் நான் வந்து ரொம்ப நாளாச்சு வெறும் தேங்காய் எண்ணெய் தடவி. ஸோ தேங்காய் எண்ணெயோட வேறு ஏதாவது எசென்ஷியல் ஆயிலை வந்து நம்ம சேர்த்து தடவினா தான் நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் நல்லா வளரக்கூடியதாகவும் இருக்குது. இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நானுமே தேங்காய் எண்ணெய் தடவி ரொம்ப நாளாச்சு. ஏதாவது ஒரு ஆலோவேரா ஆயில், கறி லீஃப் ஆயில், ஹோம்மேட் ஹெர்பல் ஆயில், இந்த மாதிரி நிறைய நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆயில் தான் வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் ஒவ்வொரு இது மாற்றி மாற்றி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா விதமான நியூட்ரிஷனும் நம்மளோட ஹேருக்கு கிடைக்கும். அதனால் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணணுன்னா நல்ல ஹேர் ஆயிலாக ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி நீங்கள் தடவ ஆரம்பிங்க. அதாவது தலைக்கு வாரத்தில் 2 நாள் நான் குளிப்பேன். ஆல்டர்னேட் டேஸில் வந்து கண்டிப்பாக ஆயில் தடவுவேன். ஸோ இதை வந்து ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் இப்பயே இந்த கரண்ட் வீடியோலேயே வந்து ரிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 தடவை வாஷ் பண்ணுவேன், ஆல்டர்னேட் டேஸில் வந்து ஆயில் தடவுவேன். ஸோ அந்த ஆயிலுமே வந்து ஏதாவது எசென்ஷியல் ஆயிலாக இருக்கும். இப்போ கரண்ட்டாக வந்து நான் ஆலோவேரா ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபுட்டு இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஃபுட்டு இன்டேக்கும் ஹேர் கேர் ரொட்டீனும் ரெண்டும் சேர்றப்ப நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆனாலே கண்டிப்பாக ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹேர் ஃபால் ஆகிறது நம்ம கண்ணுக்கு தெரியும், ஹேர் க்ரோத் ஆகிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ என்னோட ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிட்டு பிட்டாக பேபி ஹேர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்து. இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே வர்றது தான் வந்து நம்மளோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன், ஃபுட்டு இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப நம்மளோட ஹேர் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும். பட் வளர்றது கண்ணுக்கு தெரியாது. ஸோ தொடர்ந்து நம்ம பண்ண அதோட வளர்ச்சி வந்து அந்த இயர் பேசிஸில் நமக்கு கடைசியாக ஃபைனலாக ஒரு ரிசல்ட் தரும். நீங்கள் வந்து உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனாக இருக்கட்டும், உங்களோட ஃபுட்டாக இருக்கட்டும், ஹேர் நல்லா ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சா நம்ம வந்து இதை நம்மளோட லைஃப்பில் வந்து இதை நம்ம கண்டினியூவாக வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹேர் கேர் ரொட்டீன், ஃபுட்டு ரெண்டுத்தையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அது ஒன்றும் ஒரு பெரிய வேலை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து பழக அது வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு ரொட்டீனாகவே போயிடும். அது வந்து நமக்கோசரம் நம்ம செல்ஃப் கேருக்கு தான் நம்ம பண்ணுறோம். அதனால் தப்பே கிடையாது, எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I don't really know what comes next. I'm just doing my best even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me. Thanks
Thanks for watching.